வணக்கம். வரும் 10ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிறைய பேர்த்தோட குற்றச்சாட்டு, சார் என் பேரை நீங்க கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்க ஆல்மோஸ்ட் 100-150 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாத்திட்டையும் நம்ம பேச முடியாது. ரொம்ப சிம்பிளா கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன ஸ்டாக்கை பத்தி கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ மேக்சிமம் 1, 2 இல்லை 3 ஸ்டாக்கு நீங்க உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்றீங்களா, அப்பயே அந்த ஷேர் பேர் எல்லாமே அனுப்பி விட்டுருங்க, என்னென்ன வேணும்ன்றது. ஒன்று, சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5:30 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே பார்க்கறது உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஷேர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டுனா டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் போதும் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல் ஆகும். சில நபர்கள் கேள்வி கேட்கும் போதும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறாங்க, 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 15 மினிட்ஸ் ஆக்சுவலாக அது யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் அது யூட்டிலைஸ் பண்ணுறேன். ரெண்டாவது போன தடவை அவங்க அத்தனை பேருமே புது நேயர்கள், அதாவது கேள்வி கேட்டவங்க. ஸோ கேள்வி கேட்டு பதில் வரலன்றது ஆதங்கம் வேணாம். டெஃபினட்டா நீங்க எப்போ வேணாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். மெசேஜ் நீங்க அனுப்புங்க. டெஃபினட்டா அந்த மெசேஜ் எல்லாமே நான் லிஸ்ட் எடுத்துட்டு லிஸ்ட்ல தான் நம்ம பண்றோம். வாங்க, இந்த வாரம் நிறைய பேச முடியும். நிறைய ஸ்டாக்குகள் எக்ஸிட் பண்றதா இல்ல ஹோல்ட் பண்றதா இல்ல செக்டர் வேற ரொட்டேஷன் பண்ணுமா, எவ்வளவு தூரம் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போன தடவை நான் எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் நம்ம பேசல. என் சைட்ல இருந்து உங்க சைட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே பேசணும். அண்ட் நான் பேசாததுக்கு காரணமும் நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல கிளாரிட்டி கிடையாது. அதே மாதிரி அப்சைடு 24,450 போட்டும் இல்ல கீ சைட்ல 23,800-850 லெவல உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்றது சில விஷயம் பேசிடணும். இது எல்லாமே வரும் சனிக்கிழமைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியது கீழே இருக்க ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணிட்டு 236 rupees 200 plus 36 GST பே பண்ணுங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், UPI, QR கோட் எது மேல வேணாலும் பே பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்க, பேசலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் -246 பாயிண்ட்ஸ் டவுன். இன்ட்ராடே ஸ்விங் 246. எஸ், மார்க்கெட் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்ல ஓப்பன் பண்ணி நெகட்டிவ் போய் ஒரு நல்ல ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவ் போயிட்டு சக்குன்னு மேலே தூக்கும் போதும் எல்லாருக்குமே ஓ பை வந்துருச்சான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1 o'clock யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு. இன்னமும் யூஎஸ் தான் பயத்துல இருக்கிறாங்க. ரைட், யூஎஸ் இப்போ ஏடாகடமான சிச்சுவேஷன். அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணா இந்த ஜாப்பனீஸ் ட்ரேடு இருக்குல்ல, கேரி ஃபார்வர்ட் ட்ரேடு, அது அடி வாங்கும். அது அடி வாங்குச்சுன்னா அவன் வித்ட்ரா பண்ணுவான். வித்ட்ரா பண்ணிச்சுன்னா ஊர்ல அடி வாங்கும். ஒன்று, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணாத அப்படியே வச்சிருந்தாங்கன்னா எக்கானமி வளராது, ரிசெஷன் ப்ராப்ளம் இருக்கும். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஜாப்பனீஸ் ப்ராப்ளம். ரெண்டாவது ஊர்ல தார்மாரா இன்ஃபிளேஷன் ஏறிடும். இன்ஃபிளேஷன் சேரிச்சுன்னு சொன்னால் இப்பதான் ஒரு 2 வருஷம் பிடிச்சி இழுத்து வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. டப்புன்னு அவுத்து விட்டா என்ன ஆகும்? எப்படி பார்த்தாலும் அவன் ஏத்தினாலும் பிரச்சனை, இறக்குனாலும் பிரச்சனை, அப்படியே வச்சிருந்தாலும் பிரச்சனை. பார்க்க வேண்டியது என்ன பண்ண போறாங்க. ரைட், பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற வருது. நம்பூராலும் ஒரு 80 வயசு ஆளும் சண்டை போடுறாங்க. பார்க்க வேண்டியது எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரேல் ஹமாஸ். ரைட், இதை இப்போ இவ்வளோ நாள் அந்த ஹமாஸும் சரி இல்லை ஹிஸ்புல்லாவும் ஆகட்டும் ஹூத்தியும் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு கண். ரைட், மெயின் பார்ட்டி யாரு? ஈரான். இந்த தடவை இஸ்ரேல் ஈரானை முடிக்க போறாங்களா? ஏன்னு சொன்னால் 67ல ரைட், 64ல ஆரம்பிச்சு 67ல அவனை சுத்தி இருக்கிற ஒரு 7 அரபு நாடுகளை இது பண்ணதுல ஒரு 30-40 வருஷம் அமைதியா இருந்துச்சு. இதே அமைதி தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. பார்க்க வேண்டியது இந்த தடவை எப்படி ஈரான் பிஹேவ் பண்ண போகுது. ஒன்று. ரெண்டாவது, புதுசா ஒரு கதை வருது. ரஷ்யா ஈரானுக்கு மிசைல்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் கொடுக்கறது ஓகே. ஹூத்தி ரெபிள்ஸ்க்கும் கொடுக்க போறதாக ஒரு பேச்சு வருது.
அப்போ அவன் வந்து செக்மேட் வைக்கிறான். நீ யுக்ரைனை விடு, நான் இங்கே விடுறேன்ற மாதிரி வைக்க போகிறான். இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்னதுன்னு சொன்னால், இஸ்ரேலில் நிறைய ரஷ்யன் ஜூஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க? இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் இஸ்ரேல் வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வெப்பன்ஸோ டெக்னாலஜியோ இல்லை மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோ யுக்ரைனுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ ரஷ்யா வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சில வேலை பண்ணும் போதும் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். வெதர் வா நான் ஒன்றையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல வந்து ரஷ்யாவை பார்க்க போகிறாங்களா, இல்லை இங்கே இருக்கிற லெபனான் அண்ட் ஈரானை வந்து ஒழிக்க போகிறாங்களா, என்னதுன்றது பார்க்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அந்த சினிமாலாம் காட்டுவாங்க தெரியுமா, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்ற மாதிரி, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பயங்கரமான லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்தியா எங்கே பேலன்சிங் ஆக்ட் பண்ணுன்றது தெரியாத உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு நல்ல நண்பர், ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பார்ட்னர். ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யன் ஆயில் இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஈரான் வழியாக வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவோட பொருட்கள் எல்லாமே வந்து ஈரான் வழியாக தான் போகுது. அடுத்தது கேட்கலாம், ஆப்கானிஸ்தான் உனக்கு எதுக்குடான்னு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் நம்ம செக்மேட் வச்சனால தான் பாகிஸ்தான் அடங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. பட் புது தலைவலி இந்த சைடு வந்து பங்களாதேஷ், ரைட்? பங்களாதேஷில் நடந்த கலவரங்களுக்கு மெயின் ரீசன் வந்து சைனா அண்ட் பாகிஸ்தான் வந்து வேலை பண்ணியிருக்கு. எதிர்கட்சி ஆளுங்களை இந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து இந்தியாவிலையும் வரலாம், ரைட்? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த டியூரிங் எலெக்ஷனில் வந்து கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. சில இன்டர்நேஷ்னல் வெளிநாடு சக்திகள் இந்தியாவில் இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. பார்க்க வேண்டியது ஹவு இந்தியா இஸ் கோயிங் டு மேனேஜ் பங்களாதேஷ். ஏன்னா பாகிஸ்தானை வந்து ஓரளவுக்கு செக்மேட் வச்சுட்டாங்க. மாரிஷியஸில் வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ செக்மேட் வச்சுட்டாங்க. பங்களாதேஷ் எப்படி செக்மேட் வைக்க போகிறாங்கன்றது பார்க்கணும். சரி, இதெல்லாம் இதுக்கு நாளைக்கு நிஃப்டியை பற்றி பேச சொன்னால், நிஃப்டி எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னால், நிஃப்டி எங்கே போகுதுன்றது நீங்கள் கவலையப்பட வேணாம். லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும் போதும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம். பை எதுவும் பெருசாக பண்ணல. ஊரே வந்து மார்க்கெட் இங்கேருந்து வந்து நியூ ஆல் டைம் ஹை போக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் நான் வந்து ஜாலியாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மார்னிங் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணும்போதும் ஜாலியாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே தான் வரும்ன்றது கிளியராக தெரியும். எங்களோட ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரிக்கியான கொஷின்ஸ் வந்து நான் போட்டு கொடுத்துருந்தேன். இதை பேட்டர்ன் இப்படி இருந்துச்சுன்னா எங்கே டார்கெட் போகும், ரைட்? நிறைய பேர் வந்து 24,800 850 நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரைட்? ஆனால் கீழே வரும்ன்றது எனக்கு தெரியும். மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஸ்டாப் லாஸிங்க. அது காரணம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், ரைட்? முன்னாடி காட்டுற ஒரு விஷயம் ஒன்றா இருக்கும், பின்னாடி வேற மாதிரியா இருக்கும். இது மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இதை வந்து எங்களோட ட்ரைனிங்ல வந்து ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன்னே ஞாபகம் வச்சுங்களேன், மார்க்கெட்ல எதுவுமே வந்து புதுசு கிடையாது. அங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிக்னல் விட்டுட்டு போறாங்க, ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் விட்டுட்டு போறாங்க. அண்ட் டெஃபினட்டா ரீட்டைல் இன்வெஸ்டர்ன்றது ஒரு குட்டி பிளேஸ், ரைட்? சார்ட்டை பார்த்து, சில இண்டிகேட்டர்ஸ் பார்த்து, சில மொமெண்டம்ஸை பார்த்து, வால்யூமை வச்சு அங்கே உள்ளே வந்திருக்கிறது வந்து ஸ்மார்ட் மணியா, ரீட்டைல் மணியா, இல்லை ரியலி பெரிய பணம் உள்ளே வந்திருக்கான்றது கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அவங்க மார்க்கெட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நாங்கள் இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எங்களோட எல்லா பேட்ச்லையுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் 23,850 லெவலை உடைக்குதா, ரைட்? நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,200ல ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 24,500லையும் ரைட் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே 24,000ல ஹையஸ்ட் புட்டும், மறுபடியும் 24,200ல வந்து ஹையஸ்ட் காலும் புட்டும் வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ மோர் ஸ்ட்ராடல்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்ல கிளாரிட்டி இல்லாத இருக்கு.
ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்தப்ப புட்டோட ப்ரீமியம் வந்து பெருசா ஏறல. இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் வந்து 249 பாயிண்ட்ஸ் 246 பாயிண்ட்ஸ் ரைட். அண்ட் அப்படி இருந்தும் ப்ரீமியம் வந்து ஜாஸ்தி ஏறு. அண்ட் அதே மாதிரி நேத்து கால் வந்து மேலே ஏறினப்போ கூடயும் டபுள் ஆச்சு ரைட். ஞாபகம் வச்சுங்க, பெரிய மூவ் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒன்றும் பெருசா வந்து ஏறல. டபுள் வந்து உங்களுக்கு பெருசு இல்லையான்னு கேட்டால் ஆப்ஷன்ல டபுள்ன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -150 அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 551. இன்னைக்கு படத்துல ரைட், நிஃப்டினா நம்ம காலையில 9:15 இருந்து 3:30 மணி வரைக்கும் நம்ம பாக்குறோம் தெரியுமா, அது நம்ம ஊர் படம். அந்த படத்துல வந்து ஹீரோ யாருன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள், HDFC பேங்க். நான் நேற்று சொன்ன மாதிரி HDFC பேங்க்ல close to about $4 billion உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. somewhere close to about 33,000 crores. அப்ப ஸ்டாக் எங்க போகணும் ரைட்? இன்னைக்கு இந்த ரத்த கலவரத்துல கூடயும் அவன் வந்து 1.5%, 1.25% வரைக்கும் மேல போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது somewhere close to about 1%, 1.03. அந்த புண்ணியத்துல வந்து HDFC லைஃப் வந்து தூக்குச்சு ரைட். HDFC லைஃப், HDFC AMC இது எல்லாமே வந்து தூக்குச்சு. எனவே பார்க்க வேண்டியது வந்து HDFC எவ்வளவு தூரம் போக போகுது, HDFC பேங்க் எவ்வளவு தூரம் போக போகுது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த $4 billion 33,000 crores இது வந்து வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டா வந்து HDFC பேங்க் வந்து ஒரு 8-10% அப் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவன் தூக்குறான்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி வந்து தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் தூக்குறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டா நிஃப்டியும் மேல பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. பட் வெயிட்டேஜ் எங்க இருக்கும், பேங்க் நிஃப்டியில இருக்கும். ஒன்று. ரெண்டாவது L&T, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து இந்த சைட் டிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிஃப்டிக்கான அப்சைட் லிமிட் வந்து ஸ்டாக் ஆயிருக்கு. வேற பேங்க் நிஃப்டி இன்னமும் கீழே வரமாட்டேங்கிறோம். நீங்க எடுத்து பாருங்களேன், நிஃப்டி பெருசா விழுந்தா போகணும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பெருசா விழுவல. இது மனசுல ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா செக்டர் வந்து இந்த இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டி இல்லை ரைட். இருக்கிற 4000 ஸ்டாக்ல ஒன்னொன்னா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ கிளாரிட்டி இல்லை, நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்க சொன்னால் புக் பண்ணுங்க. ஒன்று இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அண்ட் கேபிட்டல் இருந்துச்சுனால் நாளைக்கு மீண்டும் வந்து மார்க்கெட்ல விளாட முடியும். இல்லைன்னு சொன்னால் ஐயோ 40% ப்ராஃபிட்ல இருந்தேன், இப்போ வந்து லாஸ்ல இருக்கிறேன், அந்த கதையே வேணும். ஒன்று, மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க பெரிய பெரிய சோகால் அனலிஸ்ட் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கீழே வருது இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை, ஏன் மேலே எக்ஸிட் பண்ண சொல்லன்றது ஒரு கேள்வி வரும். டெஃபினட்டா கீழே எவ்வளவு தூரம் வரப்போகுதுன்றது தெரியாது. 19,800 நாடா 24 இருந்து 19,800 ஆல்மோஸ்ட் 4,200 பாயிண்டா. அது வந்துட்டு அங்க வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா மேல போச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஞாபகம் வச்சுங்க, 23,850, 22,850 இந்த ஜோன்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஜோன். எஸ்பெஷலி ரெண்டாவது சொன்ன நம்பர் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஜோன். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா செக்டார் ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல்ல US மார்க்கெட்டும் பிரேக்கிங் டவுன். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு FTSE யூகேவோட மார்க்கெட் வந்து 1% மேல கீழே விழுந்திருக்கு. டாலர் இண்டெக்ஸ் பிலோ 103 வந்துருச்சு. அது கீழே வந்து கோல்டு வந்து ஏறிட்டு இருக்கு. கோல்டு ஞாபகம் வச்சுங்க, 2,448 டாலர் டர்ம்ஸ்ல நான் வந்து சொல்றேன். அது உடைச்சதுனால ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தால், மறுபடியும் நான் சொல்றேன், டெக்னிக்கலா பார்த்தால் ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா டே சார்ட்ல இன்டர்நேஷனல் கோல்ட் பிரைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சில்வர் ஃபாலோ பண்ண போகுதா இல்ல ஃபாலோ பண்ண போறது இல்லையான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். க்ரூடு ரைட், பிரெண்ட் க்ரூட், நம்ம ஊருக்கு வர வேண்டிய க்ரூடு வந்து
78க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது ருப்பி அதே 83.90 83.95 அந்த ஜோன்ல தான் வந்து ஆடிட்டு இருக்கு. அது 84 லெவலை வந்து பிரேக் பண்ண மாட்டேங்குது. டெஃபினட்டா ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.